சில பேர் பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிரேக்கப்னால ஏற்படுற கிரீஃபை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இது எதனால நடக்குது அண்ட் இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சில சடங்குகள் செய்வோம். அண்ட் இந்த சடங்குகள் செய்யும் போது நம்ம அவங்களுக்கு ஒரு விதத்தில் குட் பை சொல்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட பிரெயினுக்கும் அந்த ஃபைனாலிட்டின்னு கிடைக்கிது. ஓகே, இது முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு ஃபைனாலிட்டி கிடைக்கிது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் மூவ் ஃபார்வர்ட். ஆனால் பிரேக்கப்ஸில் அப்படி இல்லை. நம்ம பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி போடுவோம். அந்த ஸ்டோரி அவங்க பார்த்தாங்களான்னு நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். அவங்களும் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு குஷி வரும். ஸோ இட் கைண்ட் ஆஃப் கீப்ஸ் அஸ் இன் தட் பார்கெனிங் ஸ்டேஜ் ஃபார் அ வெரி லாங் டைம். கம் ஆன், யூவ் டன் இட், ஐ ஹவ் டன் இட், மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹவ் டன் இட். ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் ஆம்பிகுவஸ் லாஸ். அதாவது க்ளோஷரே இல்லாமல் அந்த க்ளோஷரை தேடிக்கிட்டு நீங்கள் பார்கென் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களாலையும் ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆக முடியல. இதுக்கு டாக்டர் பாலின் பாஸ் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் அருமையாக ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காங்க, போத் ஆர் அண்ட் திங்கிங் அப்படின்னு. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, யூ நீட் டு டெல் யோர் செல்ஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேர் யூ சே, we had a beautiful past but that person was not healthy for me. நாங்கள் 2 பேரும் ஜாலியாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், பட் இப்போ விஷயங்கள் மாறி போச்சு. நான் எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கிட்டு ஐ நீட் டு மூவ் ஃபார்வர்ட். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட செல்ஃப் டாக்கை மாற்றிக்கிட்டிங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ ப்ராசஸ் தட் பிரேக்கப் அண்ட் இட் வில் ஹெல்ப் யூ டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அதாவது ஒரு பெட்டிலே நம்ம அப்படியே டிப்ரெஸ்டாக இருக்கிறத விட்டுட்டு இட் வில் ஹெல்ப் அஸ் மூவ் ஃபார்வர்ட் and build new experiences and also process that breakup a lot more better.